ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மேடம் விளாண்டுருக்காங்க. அவனும் காலில் ஒரு சின்னதாக ஒரு காயம் இருந்தது. குழந்தைங்க மட்டும் எதாவது காயம் இருந்ததுன்னா அதை ஏதோ பண்ணி பெருசாகிடும். அந்த மாதிரி அதை பெருசாக்கி வச்சுருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் போகிற எதுக்கு அதை ஆக்கிடும் போல இருக்குது. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அடங்க மாட்டேன். ஃப்ரிட்ஜு வாங்கிலேருந்து சவுண்டே வரலங்க. இப்போ என்னமோ சவுண்டு ஒன்று வந்துட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜில் இது மாதிரி சவுண்டு வருமா என்னன்னு மறந்துடாத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் லைட்டு அதிகமாகவே வருது. ஏதாவது சிவாவுக்கு சாப்பாடு ஆக்கணும். சோறு மட்டும் வடிச்சிட்டேன், இன்னும் குழம்பு எதுவும் வைக்கலையா. சரின்னு அவனுக்கு என்ன செய்ய லெமன் இது செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு சொரக்காங்க இப்போ தான் தோல்லாம் சீவிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அக்கா ஒரு டைம் ஈரோட்டில் இருக்கும்போது சொரக்கா கூட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. அவன் நார்மலாகவே நல்லா சமைப்பாள். சரி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் செய்யலான்னு இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இப்போ தான் செய்ய போகிறேன். அதுக்கே அவர் எங்கள் மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சாலும் காய்ச்சிது. டெய்லியும் சாம்பார் வை, முருங்கைக்காய் போட்டுன்னு டார்ச்சர் பண்ணுறாருங்க. அதனால இந்த வாரம் சந்தைக்கு போனோமா, சரி காய் இருக்குது எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு முருங்கைக்காயை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ என் பொண்ணுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. தடுப்பூசி போட்டோம்ல, அந்த அளவுக்கு அழுவலை. நேற்று பொழுது வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தால் தூங்கி எழுந்திரிச்சாலாம் நைட்டு. இப்போ ஓகே, பரவாயில்ல. தூங்க வச்சேன், கரண்ட்டு கரெக்டாக போயிடுச்சு. இப்போ தான் கரண்ட்டு வந்தது. வாங்க அப்படியே நான் சமையல் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி நான் தான் ஷூட் பண்ணுறேன். எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. என் பையனுக்கு வர முட்டியில் காயம் இருக்குதுங்க. அது வேற ரொம்ப பெருசாகிடுச்சு. அவன் அதிகமாக அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கலான்னு நினைக்கிறேன். அதை நோண்டி காயமே ரொம்ப பெருசாகிடுச்சு. அது வேற எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நானும் டெய்லி ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஆயின்மெண்ட் வச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் என்னன்னு தெரியலம்மா, எப்படி ஆச்சுன்னு கேட்டால் யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் ஒவ்வொரு பதிலும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னார். நானும் ஓகேன்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஆயின்மெண்ட் வச்சு பார்த்தோம், கிட்டத்தட்ட 3 நாளாக வைக்கிறோம். ஆனால் சரியே ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும். இந்த சந்தூரில் போகிறதே பெரிய விஷயங்க. அதுவும் இவ வேற பத்தாதுக்கு இந்த சீட்டையே தான் தொட்டு பார்க்குறான். அங்கே போகிறேங்க, தோட்டத்துக்கு போய்ட்டு மாங்காய் கொஞ்சம் பிச்சுட்டு வரலான்ட்டு போகிறேன். ஏன்னா ஊறுகாய் நல்லா போட்டிருக்காக்குள்ளாயே வீணாக்காமல் கொஞ்சம் பிச்சுட்டு ஊறுகாய் போட்டு மாங்காய் சாதம் கிண்டி சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 10 மாங்காய் தான் இருக்கும். அதுவும் என் வேஸ்ட் ஆகிட்டு பழுத்து கீழே கொடுத்து அணில் சாப்பிடுது. பிச்சுட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். வந்தோங்க, சூப்பராக இருக்குதுங்க. காற்று இயற்கையாக. ஆமாம், வெட்டுக்கிளியாட்டுக்குங்க. ஒரு நிமிஷத்தில் பயந்தேட்டேன். காற்று சூப்பராக அடிக்குதுன்னு சொன்னான். வேற என்ன சொன்னான்? என் பொண்ணு என் காதை ஆப்ரேஷன் பண்ண விடமாட்டாளாட்டுக்குங்க. பாப்பா தான் தோடை பிடிச்சி இருக்கிற. அவர் மரத்து மேலே நின்றுட்டு நான் என்ன பேசுறேன்னு என்னது நான் 1000 டைம் கேட்டுட்டு இருக்காருங்க. ஐயோயோ, ஒன்றும் இல்லை சாமி, சூப்பராக இருக்குங்க. நம்மளும் இந்த இடத்துல என்னைக்கு வீடு கட்டிட்டு வருவோன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வேலி விடணும், பார்ப்போம். ஏதாவது வீடியோ எடுத்தா இப்படி தாங்க பண்றாரு. அதை வீடியோ எடுக்க முடியுங்களா? நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போனோம். தோட்டத்துக்கு மாங்காய் வச்சுட்டு வந்தோம். மாங்காய் ஒரு 4-5 கிலோ இருந்தது. பழுக்க போட்டேன். எல்லாத்தையும் பாட்டிக்கு கொடுத்து விட்டுருக்கோம். கொஞ்சம் எல்லாம் சின்ன எவ்வளோ பிரச்சனை இருந்தது. போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த விளாக் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு உட்காந்து எதுவுமே பண்ணலை. நானும் அப்படி இந்த செடியெல்லாம் வச்சு விட்டு மேலே மரம் கழிக்கலான்னு ஏறணும்னா இன்னைக்கு எதுவுமே சிந்தனை எல்லாம் ஆக மொத்தம். சிவன்யா வேற 2 நாளா குளிக்க கூடாதுங்க. என் முடியெல்லாம் பிச்சு அடிச்சு இங்க பாருங்க, தலையே கலந்து. நாங்க அப்படிதான் சரி ஹோம் டூர் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. போட்டுறேன், கண்டிப்பா போடுறேன். ஏன்னா அது ரொம்ப போரிங்கா இருக்கும். அதனாலதான் போடல. ஃபுல்லாக எப்படியோ உட்காந்துருக்கும் போது பழசெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டாங்க. என்ன நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் சிவா ஏன் ரொம்ப மெலிசா போடுறான்னு நான் கேட்டேன். அப்பெல்லாம் உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை நடக்கும், நான் அதனாலே சாப்பிடாம அவன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒண்ணுமே இல்லை வறுமை அப்படின்னு உட்காந்தான். காரணம்லாம் சொல்லாத, சத்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போட்டு காரணம் சொல்ல மாத்திரை போடலதான். அதுவும் இல்லாம அப்பெல்லாம் ஓவரான வறுமை அடிக்கடி சண்டை நடக்கும். அந்த சண்டையாலேயே நான் சாப்பிடவே மாட்டோம். கோச்சிக்கிட்டு பட்னியாவே படுத்துப்பேன். அதனால சிவா 1.75 தான் இருந்தான். அதான் 1.700 கிராம் இருந்தான். அது வெயிட் ரொம்ப கம்மி. பொழுதேனிக்கும் வச்சு வண்டி ஓட்டுறது, எங்கேயாவது போய் இடிக்கிறது. எப்படா இவளுக்கு 3 வயசாகும், நம்ம எப்படா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுங்க. ஏன்னு இப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, பார்த்துட்டேங்க. ஏமா என்ன வேணும்?
சாப்பிட்டுட்டே இருக்கோமா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்து டப்புன்னு சாப்பாட்டை பிடிச்சி இப்படி இழுத்து அடிச்சிருவா. தண்ணி குடிச்சோம்னா விட மாட்டான். வெளியில போனா பின்னாடி கத்துவா. ரொம்ப சேட்டை. ஏன்டா தங்கம்? அப்பா கூடவே போனோமாங்க. அது குழந்தைங்களாம் என்ன ஆகுனா அவங்களுக்கு தெரியும். அப்பானா அடிக்கடி வெளில போய் சுத்துவான், கூட போலாம். நம்ம அந்த ஒரு இதுல ரொம்ப இதா இருக்கு. அப்பா அப்பா, தாத்தா தாத்தா, அம்மம்மா, அண்ணன்னு சொல்லுவா. அஞ்சா அஞ்சா அப்படின்னு அம்மா சொல்லு. அம்மாவும் சொல்லுவா. காசு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க ஏங்க அது கட்டெல்லாம் அழுக்குங்க. பாப்பா வேற எழுந்திரிச்சிட்டாங்க, அதனால போயிட்டாங்க. நீ பேசுறது எனக்கே கேட்கலையா? அதுல எப்படி கேட்க? ஃபேன் வேற ஓடுது. இல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொன்னல காயம் வர. இதோட 10 வாட்டி சொல்லிருக்கான் இந்த வீடியோல. நானே இப்பதான் இந்த வீடியோ பார்த்தேன். பரவாயில்ல. இல்ல எனக்கு அது ஊத்திக்கிட்டே இருக்குது. எதையுமே ஸ்டார்டிங்ல பாக்கணுமா? போடுறாருங்க அது பூச்சி கடி அப்படின்னு. ஆமா, சின்ன வயசுல எனக்கு இருந்தது. என்ன அலட்சியமா விட்டா? நேத்துலாம் பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிருச்சு. சத்தமா பேசணும், மைக்கு போடலமா. நாளைக்கு தாங்க போய் இன்ஜெக்ஷன் போடணும். அது ஸ்கூல் போவானா இல்லையானலாம் தெரியாது. ஏன்னா மெயினா இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல எப்படி சத்தமா பேச முடியும்? சத்தமா மைக் வச்சு முடிஞ்சிட்டேன்னா சத்தமா பேச முடியும். எனக்கு அது வேற ரொம்ப. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். அது ரொம்ப கஷ்டமா இருந்த போது பாய்ங்க. நான் வீடியோ வராத காரணம் என்னன்னா ஒன்றும் சொல்ல முடியலங்க, ஒழுக்கம். அப்புறம் என்ன நாளைக்கு ஊசி போட்டு என்னன்னு சொல்றாங்க.